எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதனைத் தொடர்ந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நடக்க போகுது. ஓகே. இதுல 200 கேள்வி கேட்க போறாங்க. 50 கேள்வி வந்து ரீசனிங்ல இருந்தும், மீதி 150 கேள்வி இந்தியன் பாலிட்டி, அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு கல்ச்சர் பார்ட் திருக்குறளோட சேர்ந்து இருக்கும். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு எக்கானமி, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், தமிழ்நாடு ஜியோகிராஃபி, அப்புறம் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி இதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்காக நீங்க ஒரு 6 மாசம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு ப்ரிலிமினரி முடிஞ்சதுல இருந்து இது வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உறுதியா உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்றது இருக்கும். போட்டி சூழல் இந்த எக்ஸாமுக்கு இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா, யாரும் எந்த வீடியோவும் பெருசா போடல. இந்த பெரிய அகாடமின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவிஎஸ் அகாடமி எதுவுமே எந்த ஒரு மாக் டெஸ்ட், ஸ்டேட் லெவல் நடத்துறது அப்படின்றது எதுவுமே நடத்தலைங்க. ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கூட ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. தைரியமா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு போஸ்ட் கிடைக்கும். ஒரு 140க்கு மேல உங்களால போட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உள்ள போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வேலையோட நீங்க வெளிய வரலாம். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறப்போ ஒரு தேர்வரா போவீங்க. எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சுட்டு வரப்ப ஒரு ஆஃபீஸரா வருவீங்க. ஸோ நெறைய வாய்ப்புகள் அதுக்கு இருக்குங்க. ஓகே. கடைசி நேரத்தில நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ரீசனிங்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரீசனிங் இவங்க ரொம்ப ஈஸியா தான் கேட்குறாங்க. அதாவது லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ், அதாவது முன்னாடி போன குரூப் 2A, அப்புறம் இப்ப கேன்சல் ஆன குரூப் 2A, அந்த பேப்பர நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. 50 கேள்வியில் 40 கேள்வி யாருனாலும் ஆன்ஸர் பண்ணிடலாம். ஆனா டைம் தான் அ இஷ்யூவா இருக்கும். டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸியா ஒரு 40, 45 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, 2 ஹார்ஸ் 30, 35 மினிட்ஸ்ல உங்களால ஈஸியா கம்ப்ளீட்டா முடிஞ்ச முடியும். என்னன்னா, இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் நெறைய கேட்டிருந்தாங்கன்னா, டைம் இழுக்கும். அதே மாரி ஏஆர் டைப் கொஸ்டின், அசெஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின், கூற்று, காரணம் கொஸ்டின் நெறைய கேட்டிருந்தாங்கன்னா, டைம் இழுக்கும். அத தவிர மத்தபடி எல்லாம் ரொம்ப இப்ப மேட்ச்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். இதான் ஆன்ஸர், இது இல்ல அப்டின்றத எலிமினேட் பண்ண முடியும் இல்லைங்களா? எலிமினேஷன் மெத்தட். உங்களுக்கு கொஸ்டின் ஒண்ணும் புரியல அப்டின்னா, ஆப்ஷன்ல 2 அ 2 பேர் நீங்க பார்க்குறப்ப, அவங்க எதிரான ஆளா இருப்பாங்க. அப்ப அவங்க இல்ல அப்டின்றத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இயர் வந்து சம்மந்தமே இல்லாத இயர் ஏதாவது ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அத வச்சு நம்மளால ஈஸியா எலிமினேட் எலிமினேஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகும். ஒண்ணுமே சுத்தமா படிக்காம எலிமினேஷன் மெத்தட் மட்டும் நம்பி போனோம் அப்டின்னா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. ஸோ 50 கொஸ்டின் ரீசனிங். முடிஞ்ச வரைக்கும் ரீசனிங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து முடிச்சிட்டீங்க அப்டின்னா, அதாவது ஒரு 2, 3 கேள்வி கண்டிப்பா டஃப்பான கேள்வியா இருக்கும். அது எது டஃப் அப்டின்றது நமக்கு ஓரளவு ஒரு 2, 3 ஸ்டெப்ல தெரிஞ்சிரும். ஒரு 3, 4 ஸ்டெப் வரைக்கும் போகுது அப்டின்னா, அப்படியே அப்ரப்ட்டா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். 50 கொஸ்டின் 45 கொஸ்டின் பண்ணாவே ரொம்ப சூப்பரான மார்க். ஸோ அதுக்கு மேல பண்ணணும் அப்டின்றலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு மேல நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப எடுத்துக்கும். 20 நிமிஷம் ஆயிடும் அந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. அப்ப நம்ம வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு வரக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும், அப்புறம் பரமல் ரைட்ஸ்லயும் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால கவனமா நம்ம அந்த நேர மேலாண்மை பண்ணுங்க. ரீசனிங்க்கு மட்டும். மத்தபடி எல்லாமே நமக்கு ஓரளவு இது தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்டோடைய லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து நெறைய கேள்வி கேட்க போறாங்க. எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாரி இருக்கும். இந்த கொஸ்டின்ல பேப்பர பார்த்தீங்க அப்டின்னா, ஆ எல்லாமே இப்ப விடியல் பயணம் திட்டம் எந்த ஊரில் ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? அதனுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கு? முதலமைச்சரின் வீடு வழங்கும் திட்டம், கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம். ஸோ இது மாரியான ஸ்கீம்ஸ் வந்து நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு 15 கேள்வி ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா, எல்லா ஸ்கீமையும் ஒரு தடவ ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. அதுலருந்து நெறைய கேள்விகள் வரும். ரொம்ப கஷ்டமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்காது. இப்ப கவர்னன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்து கஷ்டமா கேட்கலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் கொஸ்டின் வந்து கஷ்டமா கேட்கலாம். ஆனா மத்தபடி ஸ்கீம்ஸ்லேருந்து ரொம்ப டைரக்ட்டா தான் கேட்கறாங்க. யுபிஎஸ்சிக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, யுபிஎஸ்சில ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றது ரொம்ப டஃப். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்டானதா இருக்கும். ஆனா டிஎன்பிஎஸ்சில எலிமினேட் பண்ற சாய்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸியா வச்சிருப்பாங்க. சாய்ஸ பார்த்தே நம்ம ஈஸியா கொஸ்டின வந்து அடிச்சிடலாம். அது மாரி தான் இருக்கு. அ அ ஃபேக்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 ஆல்மோஸ்ட் ஒண்ணா தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அப்டின்றது எப்டி இருக்கு அப்டின்றத ஒரு 50 கேள்வி வச்சாவது இவங்க வந்து தீர்மானம் பண்றாங்க. ஓகே. ஸோ குவாலிட்டி, பிரையாரிட்டி நெறைய குடுங்க. எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம கண்டிப்பா எலிமினேட் பண்ணிடலாம். ஹை ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ இப்ப நீங்க ரிவிஷன் பண்றப்பவே ஹிஸ்டரி எடுத்தீங்க அப்படின்னா, இவங்க லாஸ்ட் 2 இதுல இன்டென்ஸா எந்த பார்ட்லருந்து நெறைய கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றது ஆங்கிலோ மராத்தா வார்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, அத ஒரு ரிவிஷன். வெள்ளூர் மியூட்டனிலேருந்து கண்டிப்பா கேள்வி கேட்கறாங்க. மொத்தமாவே 1 1/2 பேஜ் தான் இருக்கும்.
அத நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். கண்டிப்பா அதுலருந்து கேள்வி வந்துரும். பாளையக்காரர் புரட்சியிலருந்து கேட்கறாங்க சரிங்களா? வாஞ்சிநாதன் வச்சு கேட்கறாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஸோ எக்ஸ்கவேஷன்ஸ், அ அ புதைபொருள்கள் பத்தி கேட்கறாங்க. மெட்ராஸ் மகாஜன சபாலருந்து கொஸ்டின் வந்திருக்கு. திருக்குறள் கான்செப்சுவலா சில கொஸ்டின் கேட்கறாங்க. சிலது ஃபேக்சுவலா கேட்கறாங்க. திருக்குறள மொழிபெயர்த்தது யார் யார் இருக்காங்க? எந்த மொழியில பெயர்த்தாங்க? அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ அத கூட நம்ம பார்த்துக்கலாம். பாலிட்டி வந்து நம்ம வழி வழியா படிச்சுட்டு வரதுதான். பாலிட்டில நம்ம தப்பே பண்ணக்கூடாது. பாலிட்டி ரொம்ப இப்ப பிரியாம்பிள்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஒரு 3 கேள்வி, ஃபண்டமெண்டல் டியூட்டில இருந்து ஒரு கேள்வி, டிபிஎஸ்பில இருந்து ஒரு 3, 4 கேள்வி அப்படின்றது இருக்கு. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பிரியாம்பிளோடைய பிலாசபிக்கல் ஃபேக்டர் வச்சு 2, 3 கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி ரொம்ப அணுகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணும். ரொம்ப டைம் வந்து பாலிட்டிலாம் நம்ம ஒரு 3, 4 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறது. அதுல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இத நம்ம வந்து சில்லி மிஸ்டேக்கா அவாய்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா நம்ம அங்க போய் தப்பு பண்ணிடவே கூடாது. ஏதோ தெரியாத ஒரு ஃபேக்ட் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது கஷ்டமான கேள்வி தான். ஸோ அத போய் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு நாங்க உட்காந்து ஆர்&டிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய கேள்விக்கு ரொம்ப ஈஸியா வரத நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால ஒரு கேள்வி சுத்தமா நீங்க போய் இது சயின்ஸா, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸா அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல கொஸ்டின் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் போய் நம்ம வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. ஒரு 150 கேள்வி வரைக்கும் நான் நல்லா பண்ணிட்டேன். கான்ஃபிடென்ட்டா எனக்கு சரி வரும். அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து யாருக்குமே 200க்கு 200 எடுக்க மாட்டாங்க. இது ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமோ, 12த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமோ, இல்ல இந்த அ நீட் எக்ஸாமோ கிடையாது. ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு. இதுல ஒரு 75% மார்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கும். இல்லைங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா 75% அப்படின்றது ரொம்ப இந்த ஒரு 4, 5 வருஷம் படிச்சவங்களுக்கால அவ்வளோ மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். ஆனா ஒரு 160 அப்படின்றது ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்கோரா இருக்கும். ஸோ அத எல்லாராலயும் எடுக்க முடியாத மாரி தான் இருக்கும். ஒரு 145 வரைக்கும் கட் ஆஃப் அப்படின்றது வரும். ஸோ அப்ப அந்த 15 மார்க்ஸ்குள்ள நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. கடைசி நேர பதட்டத்தினால 1 மார்க், 2 மார்க் கம்மியா போறதுனால ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்காம போகும். இல்ல நீங்க நினைக்கிற சர்வீஸ் கிடைக்காம போகும். இல்ல சர்வீஸே கிடைக்காம போகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து எழுதணுங்க. ஓகே. ம். அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி கேட்குறாங்க. அப்புறம் லோக்கல் கவர்னன்ஸ் பத்தி கேட்குறாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994லேருந்து நெறைய 2 டைமும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இதுலலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால, டைரக்ட்டா கொஸ்டின வந்து கேட்டு விட்டுர்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் அப்படின்றது யார் கொண்டு வந்தாங்க? அப்புறம் சீஃப் செக்ரட்டரி அப்படின்ற போஸ்ட்ட யார் எந்த லார்ட் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்கா கேட்குறாங்க. சரிங்களா? விஏஓடைய டியூட்டி வந்து என்ன இருக்கு? அப்படின்றதெல்லாம் இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புதுசா இருக்கும். எலைசா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், பிடி காட்டன், கோல்டன் ரைஸ் இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ், ஜிஏஎஸ்லேருந்துலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப இதுக்காக யோசிக்க வேணாம். அதான் நீங்க இங்க உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ண வேண்டாம். என்ன தெரியுதோ அத போட்டு நம்ம கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். ஓகே. தமிழ்நாடு எக்கானமி நம்ம முன்னாடி சொன்ன மாரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், நான் முதல்வன் திட்டம். நீங்க எந்த பேப்பர் கடைசி ஒரு 30 நாளா எடுத்தீங்கனாலும், முதல் பக்கத்துல ஃபுல் பேஜ் ஆடாவே அரசு செலவுல இந்த கவர்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த பேப்பர நீங்க போறப்ப பார்த்தீங்கன்னாவே போதும். நெறைய இருக்கும். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எஃபிஓன்னா என்ன? ஸோ இது மாரியான பேசிக்கான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு போனாவே, நம்மளால சூப்பரா பண்ண முடியுங்க. அது மாரி ஜியோகிராஃபில மேஜர் ரிவர்ஸ் சரிங்களா? எந்த ரிவருடைய ட்ரிபியூட்டரி எது? எந்த டேம் எங்க கட்டியிருக்கிறாங்க? எது ஹையஸ்ட் வாட்டர்ஃபால்? அப்புறம் வந்து அ இந்த ஆறு எங்க போய் கடல்ல சேருது? ஹையஸ்ட் பீக் வந்து வெஸ்டர்ன் காட்ல வந்து எது? வெஸ்டர்ன் காட் அப்படின்னு கேட்காம ஆனைமலையில எது ஹையஸ்ட் பீக்? அது மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா கேட்கலாம். பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டில இன்சிட்டு, எக்ஸிட்டு, பாரிஸ் அக்ரிமெண்ட் சரிங்களா? COP29, COP30 ஸோ கன்வென்ஷன் ஆன் பார்ட்டிஸ் பயோடைவர்சிட்டிக்கும் இருக்கும். அப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்சுக்கும் இருக்கும். ஸோ அதுலேருந்துலாம் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. கோர் பார்ட் ஆஃப் ரீசனிங் வந்து அனலாகிலேருந்து கேட்குறாங்க. கோடிங், டிகோடிங், வென் டயக்ராம், டைரக்ஷன், கேலண்டர், டைஸ். அது மாதிரி பசில் இருந்தது. பசில் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 3, 4 கேள்வி கேட்பாங்க. ரவுண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து டைம் எடுத்துக்கும். உங்களால கான்ஃபிடென்ட்டா நீங்க ஏற்கனவே அதில பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அணுகுங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போயிரலாம். சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மென்ட் இது டிபெண்ட்ஸ். ரீசனிங்க்கு வந்து ஒரு 40, 45 மினிட்ஸ்க்கு மேல போகவே போகாதீங்க. பாலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். 45 கொஸ்டின்னாலும் உங்களுக்கு 20 மினிட்ஸ்லயே முடிச்சிட முடியும். வித் ஷேடிங்கே உங்களால முடிச்சிட முடியும். தமிழ்நாடு எக்கானமி டைரக்ட் கொஸ்டின், ஃபேக்சுவல் கொஸ்டின் இருக்கும். ஹிஸ்ட்ரி அது மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியா நல்லா பண்ணிட முடியும்.
கொஸ்டின் பேப்பர யூசுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் நீங்க கொஸ்டின் பேப்பர்லயே மார்க் பண்ணிட்டு, அப்புறம் அத ஷேட் பண்ணிட்டு அடுத்த அடுத்த பார்ட் போறது கரெக்ட்டா இருக்கும். ஒரு சிலர் 200 கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு கடைசியா ஷேட் பண்ணுவாங்க. பதட்டமாயிடுவாங்க. ஸோ அத தவிர்த்துருங்க. சரிங்களா? அதேமாரி கடைசி ஒரு 10 கொஸ்டின் என்ன போட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்மளுடைய மைண்ட் வந்து வேக்யூமா இருக்கும். அடுத்தது படிக்கவும் விடாம பண்ணிடும். ஐயோ! இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன நீங்க ஷேட் பண்ணீங்க அப்படின்றத கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்சிரும் அடுத்த எக்ஸாம் நம்ம படிக்கலாமா? இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமா? அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக எந்த கடைசி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 20 கேள்வியா இருந்தாலும், எல்லாத்துக்கும் நான் சி போடுறேன் அப்படின்ட்டு சி ன்ட்டு மார்க் பண்ணிட்டு அங்க போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் பேட்டர்ன் இவங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ கரெக்ட்டா இருக்கு? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கு? ஏஆர் டைப் கொஸ்டின் கேட்குறாங்க. பேர் டைப் ஆஃப் கொஸ்டின் மெட்ராஸ் மகாஜன சபா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? யாரால் நிறுவப்பட்டது? அப்படின்னு கேட்குறாங்க. சுயமரியாதை மாநாடு எங்க நடந்தது? யார் தலைமையில் நடந்தது? ஸோ அதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. கிரானாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ இப்ப இங்க வந்து பாரதியார் வந்து வெளியிட்ட பத்திரிகைகள் காலவரிசையின்படி எழுதுக. இந்தியா, சுதேசமித்திரன் எதுல துணை ஆசிரியரா இருந்தாரு. அத வச்சுலாம் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. கிரோனாலஜிக்கலா கேட்கறது. ஸோ ரொம்ப டஃப்பா கேட்கறதா இருந்தா இல்ல பயங்கர டஃப்பா கேட்கலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி அந்த அளவுக்கு இப்ப கேட்கறது இல்ல. ஓரளவு அதாவது நான் இப்ப இவங்க குரூப் 2 ஏ இந்த பேப்பர் வச்சு பார்க்குறப்ப மாடரேட்டா தான் இருக்கு. ஈஸியா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அணுகுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகே. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே போயிடுங்க. நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு போணும். ஆ நம்ம எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி திட்டுவோம். எக்ஸாம் ஒழுங்கா கண்டக்ட் பண்றது இல்லன்ட்டு. நம்ம கரெக்ட்டா இருக்கணும். நம்ம அந்த டைம்க்குள்ள நம்ம போயிட்டோம் அப்டின்னா, சேஃப் 8:15க்கே நீங்க எக்ஸாம் ஹால் முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க. எப்போ உள்ள விடுறாங்களோ அப்போ உள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டு யாரோடையும் எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டுருங்க. கொஸ்டின் பேப்பர் குடுக்குற வரைக்கும் நல்லா ஆழ்ந்த தியானம் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. மூச்சு நீங்க ஒரு 10 நிமிஷம் மூச்சு இழுத்து 5 நிமிஷம் அதாவது 10 செகண்ட் மூச்சு இழுத்து ஒரு 7 செகண்ட் வெளிய விடுங்க. ஸோ அது மாரி நீங்க ஒரு 10 டைம் பண்ணீங்கன்னா, மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால யோசிக்க முடியும். ஸோ இது வந்து அ ஒரு 70, 80% மெமரி பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ நம்ம மெமரியில ஸ்டோர் ஆனத கரெக்ட்டா ரிட்ரீவ் பண்ணணும்னா, நம்மளுடைய மனசு அதுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ அத கரெக்ட்டா நீங்க பண்ணிட்டீங்க பீஸ்ஃபுல்லா அத அணுகிட்டீங்க அப்டின்னாவே ரொம்ப சூப்பரா உங்களுக்கு மார்க் வந்துரும். நெறைய பேர் எழுதி முடிச்சுட்டு வரப்பவே ஆஃபீசரா அந்த ஒரு பெருமிதத்தோட வருவாங்க. ஸோ அது மாரி வருவதற்கான முயற்சிகள் நம்ம பண்ணுங்க. ஒரு 150 கொஸ்டின் அப்டின்றது ரொம்ப ஒரு சேஃபான ஸ்கோரா இருக்கும். 140 பிளஸ் அப்டின்றது நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்டின்றத காமிக்கும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம ஒரு வெற்றியோட முடிச்சுட்டு வெளிய வாங்க. இந்த நம்ம இதுக்காக ஒரு 34 டெஸ்ட் அப்டின்றது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட் பண்ணியிருந்தோம். அது மாரி இந்த ஃப்ரீ யூடியூப் கிளாஸ் டெஸ்ட் அப்டின்றது நம்ம போட்டிருந்தோம். ஸோ நெறைய பேர் இதுல ஒரு மோர் தென் 600 மெம்பர்ஸ் இதுல என்ரோல் பண்ணி கொஸ்டின் பேப்பர் அனுப்பி, அவங்ககிட்ட இருந்து கீ அனுப்பி, ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணி மெயில் நெறைய அனுப்பி பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அந்த எஃபோர்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துல 2026ல ஒரு அரசு அதிகாரியா உங்கள மாற்றுவதற்கான எல்லா வேலையும் நீங்க செஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய முயற்சி நல்ல பயணம் தருங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கங்க.